வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம், அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்பது உறுதிதான். மே 9ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் எடப்பாடி தான் முதல்வராக பொறுப்பேற்பார். ஸ்டாலின் அவர்கள் முன்வரிசையில் அமரக்கூடிய நிலைமை உருவாகும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு 100% உறுதியாகி இருக்கிறது. தனி பெரும்பான்மையோடும் விஜய் அவர்களது ஆதரவோடும் தமிழகத்தில் முதல்வராக எடப்பாடி பொறுப்பேற்பார் என்ற தகவல் சுமார் 7 நிறுவனங்கள் தற்பொழுதே வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்ல, IPS IAS அதிகாரிகளது லிஸ்ட்டுகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கைக்கு சென்றுவிட்டது. யாரை மாற்ற வேண்டும், யாருக்கு முக்கிய பதவிகள் கொடுக்க வேண்டும், எந்த துறைக்கு எந்த அமைச்சரை நியமனம் செய்ய வேண்டும் என்ற முழு லிஸ்ட்டும் எடப்பாடி பழனிசாமியின் கைக்கு சென்றுவிட்டது. மேலும் தமிழ்நாட்டில் அனைத்து விதமான போதை தடுப்புகளை ஏற்பாடுகள் செய்வதற்கும் புதிய துறைகளை நியமனம் செய்வதற்கும் எடப்பாடி முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் கடந்த சில நாட்களாகவே ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக திமுகவின் கூட்டணி கட்சிகள் அந்தர்பல்டி அடித்து ஸ்டாலினுக்கு எதிராகவும் விமர்சனங்களை பேசி வருகிறார்கள். தற்பொழுது 100% எடப்பாடி தான் முதல்வர் என்ற தகவல் மே 4ஆம் தேதி மாலை வெளியாகும் பொழுது அதிர்ச்சியில் ஸ்டாலின் அவர்கள் இருப்பார். சட்டசபையில் இருந்து வெளியேறுவார். சட்டையை கிழித்து கொண்டு ஆளுநர் மாளிகைக்கு கூட செல்வது உறுதிதான். மேலும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பெட்டியை எடுத்து சென்று உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று அந்த பெட்டியில் சாவியை பூட்டி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்டி துறக்கப்படும் என்று 2021க்கு முன்னாடி ஸ்டாலின் கூறிய அதே வசனத்தை மீண்டும் 2026க்கு பிறகு பேசுவார் என்ற ஒரு தகவலும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இனி ஒருபோதும் திமுக ஆளும் கட்சியாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. திமுகவுடனான கூட்டணி கட்சிகள் ஒன்றை இணைத்தால் போதும். திமுக இதுவரைக்கும் தனித்து போட்டியிட்டு வெற்றி அடைந்திருக்கிறதா? அதிமுக தனித்து போட்டியிட்டு முதல்வராக ஜெயலலிதா அவர்கள் வந்துள்ளார். ஆனால் திமுகவால் அது முடியாது. ஆனால் 2026க்கு பிறகு திமுகவுடன் கூட்டணியில் இருக்கின்ற 25 கட்சிகளும் விலகும். அப்படி விலகினால் திமுகவால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட வராது என்று எடப்பாடி கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.